அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமானிய சொந்தங்களே, இஸ்லாமிய உறவுகளே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவன் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் என்றென்று நின்று நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சங்கை மிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்தில் தொழுகை என்பது மிக உன்னதமானது. அது சம்பந்தமாக குர்ஆன் ஷரீஃபில் கிட்டத்தட்ட 180 வசனங்கள் நமக்கு தொழுகையை பற்றி வலியுறுத்தி கூறப்படுகின்றன. அதே போல தொழுகையில் நாம் பின்பற்ற வேண்டிய, நாம் பேண வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயங்கள் நமக்கு ஹதீஸின் மூலமாக உணர்த்தி காட்டப்படுகின்றன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருமறையாம் திருமண குமுலில்லாஹி கானித்தீன், நீங்கள் இரையச்சமான முறையில் நீங்கள் தொழுகையை கடைபிடியுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை நின்று விடுவார்களேயானால் தங்களுடைய இரு பாதங்களும் சுரக்கும் அளவிற்கு அவர்களுடைய அந்த தொழுகையினுடைய ஈடுபாடு இருக்கும். அல்லாஹ்வின் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய தொழுகையினுடைய நிலையை நாம் யோசிக்க வேண்டும். இந்த காணொலியின் மூலமாக நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், தொழுகையில் நமக்குள் இருக்கின்ற நிலைப்பாடுகள் என்ன, நமக்கு முன்னோர்களும் நமக்கு வழிகாட்டியாக சஹாபாக்களிலிருந்து ஒவ்வொரு பெரியவர்களும் நமக்கு தொழுகையில் இருக்கக்கூடிய அந்த இரையச்சத்தை கொண்டு வந்து காட்டினார்கள். தொழுகையில் வாங்கு சொல்லப்படுமையானால் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய போர்வை நனைந்து விடும் அளவிற்கு அவர்கள் விம்பி விம்பி அழுவார்கள். உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தொழுகைக்காக வேண்டி அவர்கள் நேரம் வந்து விடுமையானால் அவர்களுடைய நிலைப்பாடுகள் நடுநடுங்கிய நிலையில் உள்ளச்சத்தில் அவர்கள் தங்களுக்குள் அதை உள்வாங்கிக் கொண்டு இந்த அமானிதத்தை நான் நிறைவேற்றி விடுவேன் என்ற உள்ளச்சத்தோடு அவர்கள் தொழுகின் பக்கம் விரைந்து வருவார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பாங்கு சப்தம் கேட்டவுடனேயே அழுவார்கள். அல்லாஹ்வின் அன்பிற்குரியவர்களே, நமக்கு பாங்கு சத்தம் பல முறைகள் சொல்லப்படுகின்றன. நம் இரு செவிகளிலும் அது நல்ல முறையில் ஒலிக்குகின்றன. ஆனால் நம்முடைய உள்ளத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் என்ன பதில் வைத்திருக்கின்றோம்? அதுபோலவே தொழுகைக்காக வேண்டி வருகின்ற போது, தொழுகைக்காக வேண்டி நாம் நிற்கின்ற போது எந்த உள்ளச்சத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும்? இந்த தொழுகையினுடைய நிலையில் நான் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற வேண்டும்? தொழுகை விட சிறந்த செல்வம் வேற எதுவும் இல்லை. தொழுகை விட ஒரு உன்னதமான இறைவனை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. அப்படி இருக்க அந்த தொழுகையை நாம் எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும்? அல்லாஹ்வின் அன்பிற்குரியவர்களே, தொழுகையில் இஸ்லாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் கேட்கப்பட்டது, நீங்கள் தொழுகின்றீர்களே, உங்களுடைய தொழுகையினுடைய நிலை எவ்வாறு இருக்குகின்றன என்று கேட்டபோது இஸ்லாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், தொழுகையினுடைய நேரம் வந்து விடுமையானால் நான் மிக பேணுதலான முறையில் ஒளி செய்து விட்டு வருவேன். தொழுகையினுடைய இடத்தில் நிற்கின்ற போது நான் சிராத்து முஸ்தகின் பாலத்தில் நிற்பது போல உணர்ந்து கொள்ளுவேன். என்னுடைய வலது பக்கம் சொர்க்கமும் இடது பக்கம் நரகமும் என்னுடைய தலைக்கு மேல் மலக்குல் மௌத்தில் இருப்பது போல என்னுடைய வாழ்நாளில் நான் தொழக்கூடிய கடைசி நேர தொழுகை இதுதான் என்ற சிந்தனையில் நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் என்னுடைய தொழுகையை நான் பேணுதலான முறையில் அச்சத்தோடு நான் தொழுவேன். அதே சமயத்தில் என்னுடைய தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்ற விஷயத்தில் நான் அல்லாஹின் மீது ஆதரவு வைப்பேன். அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் பழைய அழுக்கு துணி போல சுருட்டி எரிந்து விட்டால் என்ன ஆகும் என்கிறது என்ற அந்த அச்சத்தோடும் நான் தொழுவேன். அல்லாஹ்வின் அன்பிற்குரியவர்களே, ஒரு நாள் ஒரு நேர தொழுகை நம்முடைய தொழுகை இவ்வாறு இருந்திருக்கிறதா? நாம் எவ்வளவோ நாட்கள் தொழுகின்றோம், வருடக்கணக்காக தொழுகின்றோம். அந்த தொழுகையில் எனக்குள் இருக்கின்ற அந்த அச்சமும் பேணுதலும் என்னிடத்தில் இருக்குகிறதா? நாம் யோசிக்க வேண்டாமா? என் தொழுகையை நான் சீர் செய்ய வேண்டாமா? அஸ்ஸலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தொழுகைதான் சுவர்க்கத்தினுடைய திறவுகோல் என்று. அந்த திறவுகோல் நம் இடத்தில் சரியாக இருந்தால் தானே. அல்லாஹ்வின் அன்பிற்குரியவர்களே,
எத்தனையோ உதாரணங்கள் இதற்கு நமக்கு சொல்லலாம். இன்று சுபுகளுடைய பயானில் கூட இது விஷயமாக நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம், நல்ல துணியாக இருக்குமானால் அதை நாம் சபைகளில் அணிந்து செல்வோம். நல்ல துணிகளாக இருக்குமானால், விலை உயர்ந்த துணியாக இருக்குமானால் அதை நாம் நம் மேனியில் போட்டுக் கொள்வதற்கு ஆசைப்படுவோம். கந்தலாக, அழுக்காக, கிழிந்ததாக இருந்தால் அந்த துணியை நாம் எடுத்து உடுத்திக் கொள்ள விரும்புவோமா? அதை நாம் அப்படியே எடுத்து குப்பையில் போட்டு விட மாட்டோமா? இதைத்தான் நமக்கு ஹதீஸ் உணர்த்தி காட்டுகிறது. உங்களுடைய தொழுகை சரியாக இல்லாவிட்டால், உள்ளச்சமுடையதாக இல்லாவிட்டால், இறை பொருத்தம் உடையதாக இல்லாவிட்டால் அந்த பழைய துணியை போல சுருட்டி நாளை மறுமையில் உங்களுடைய முகத்தில் வீசி எறியப்படும் என்று நமக்கு ஹதீஸில் உணர்த்தி காட்டப்படுகின்றன. அல்லாஹ்வின் அன்பிற்குரியவர்களே, ரூபாய் நோட்டை எடுத்துக் கொள்ளுங்கள். செல்லா நோட்டாக இருந்தால் அதை கொண்டு ஏதாவது பொருள் வாங்க முடியுமா? அந்த நோட்டை கொண்டு நாம் பயனடைய முடியுமா? நம்முடைய தொழுகை செல்லாத நோட்டாக ஆகிவிடக்கூடாது. அது அர்த்தமுள்ள பொருத்தமுள்ள தொழுகையாக, இறைவனுடைய அருள் பெற்ற தொழுகையாக வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய ஈமானை, கல்பை பரிசுத்தப்படுத்துங்கள். இறைவனுக்காக வேண்டி நீங்கள் தொழுங்கள். நான் அல்லாஹ் அக்பர் என்ற தக்பீர் கட்டுகின்ற போது நம்முடைய நியத் என்னவாக இருக்கிறது? இதை நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழுகிறேன் என்று நாம் தக்பீர் கட்டுகின்றோம். ஆனால் நியத்து வைப்பது அல்லாஹ்வுக்காக, நாம் தக்பீர் கட்டியிருப்பது நம்முடைய சிந்தனைகளும், நம்முடைய எண்ணங்களும், நம்முடைய பேச்சுகளும், நம்முடைய மனதோட்டங்களும் எங்கெங்கேயோ ஓடிக்கொண்டிருக்குமே. ஆனால் அந்த தொழுகையை அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கொள்வான்? எனவே அல்லாஹ்வின் நம்பிக்கையுரியவர்கள், தொழுகையை சீர் செய்யுங்கள். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அந்த அரும் பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்த அருள் புரிவானாக. இறுதி மூச்சு இருக்கு வரைக்கும் வஅபுது ரப்பக ஹத்தா யதீக்கல் யகீன், உங்களுடைய ரப்புவை உங்களுடைய இறுதி மூச்சு இருக்கு வரைக்கும் வணங்கி கொண்டிருங்கள். அந்த வணக்கம் இறைவனுக்கு பொருத்தமான முறையில், இறை அச்சம் நிறைந்த முறையில், இறைவனுடைய அருள் வளம் பெற்ற முறையில் அமைவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேரருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.